எஸ்பிபியால் வந்த வாய்ப்பு. உச்சத்திற்கு சென்ற மலேசியா வாசுதேவன். அந்த பாடலை எஸ்பிபி பாட முடியாமல் போனது ஏன்? வாழ்க்கையில் வாய்ப்புகள் என்பது சில நேரங்களில் தேடி வரும். அது பெரும்பாலும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்பாகவும் அமையும். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் சினிமாவில் ஒருவருக்கு கிடைப்பது என்பது மிகவும் அரிதுதான். அப்படி ஒரு அதிர்ஷ்டம்தான் மலேசியா வாசுதேவன் வாழ்க்கையில் மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்திருக்கின்றது. சினிமா துறையில் சில சமயங்களில் முதலில் கமிட்டான கலைஞர்கள் வர முடியாத சூழல் ஏற்படும் போது மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அந்த வகையில் அப்போதே புகழின் உச்சியில் இருந்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட வேண்டிய ஒரு பாடலை அவர் பாட முடியாமல் போனதால் அந்த பாடலை பாடி தமிழ் சினிமாவில் முன்னணி பாடகராக உயர்ந்தவர்தான் மலேசியா வாசுதேவன். பல பேர் இயக்குநர்களாக தமிழ் சினிமாவிற்குள் நுழைய காரணமாக இருந்தவர் பாரதி ராஜாதான். இவரது உதவி இயக்குனர் தான் கே பாக்யராஜ். நடிகராக இயக்குனராக தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல இந்திய சினிமாவிலேயே சிறந்த திரைக்கதை ஆசிரியர் என்ற புகழுக்கு சொந்தக்காரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திரைப்பட இயக்குனராக பல சாதனைகளை படைத்த பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான படம் 16 வயதினிலே. இதுதான் அவர் இயக்கிய முதல் படம். கடந்த 1977ஆம் ஆண்டில் வெளியான இந்த படத்தில் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி, காந்திமதி, கவுண்டமணி உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். இளையராஜா இசையமைத்த இந்த படத்தின் பாடல்கள் எல்லாமே மாஸ் ஹிட் பாடல்களாக அமைந்தன. கண்ணதாசன், கங்கை அமரன், ஆலங்குடி சோமு ஆகியோர் 16 வயதினிலே படத்திற்கான பாடல்களை எழுதியிருந்தனர். இந்த நிலையில் 16 வயதினிலே படத்தில் கவியரசு கண்ணதாசன் எழுதிய 3 பாடல்கள் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் ரசனைக்குரிய சிறந்த பாடல்களாக இருக்கின்றன. அதில் ஒரு பாடல்தான் செவ்வந்தி பூமுடிச்ச சின்னக்கா என்ற பாடல். இந்த பாடலை மலேசியா வாசுதேவன் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடியிருந்தனர். ஆனால் இந்த பாடலை உண்மையில் முதலில் பாட இருந்தவர் பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் தான். இந்த பாடல் பதிவின் போது எஸ்பிபி லேட்டாக வந்திருக்கிறார். அதே சமயம் அவருக்கு தொண்டை கட்டி கொண்டதால் அவரால் பாட முடியாத நிலை ஏற்பட்டது. இளையராஜாவும் பாரதி ராஜாவும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தனர். அந்த சமயத்தில் மலேசியா வாசுதேவனை அந்த பாடலை பாட வைக்க முடிவு செய்து இளையராஜா அவருக்கு பாட்டு சொல்லிக் கொடுத்துள்ளார். அப்போது கமல்ஹாசனுக்கு பாட போற இந்த பாட்டு உனக்கு பெரிய லைஃப் கொடுக்கும் என்றும் இளையராஜா கூறியிருக்கிறார். இளையராஜா சொன்னதை மனதில் வேதவாக்காக வைத்துக் கொண்டு மலேசியா வாசுதேவன் பாடிய இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்படும் ஒரு பாடலாக இருக்கின்றது. இந்த பாடல் மூலம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற மலேசியா வாசுதேவன் பின்னாளில் பல படங்களுக்கு பின்னணி பாடினார். குறிப்பாக ரஜினி, கமல், விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு, கார்த்திக் என பல முன்னணி நட்சத்திரங்களுக்கு மலேசியா வாசுதேவன் பாடியிருக்கிறார். அத்துடன் பல படங்களில் வில்லனாக, குணச்சித்திர நடிகராகவும் கலக்கியவர் மலேசியா வாசுதேவன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போதும் மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல்கள் இசை ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்ற பாடல்களாக இருக்கின்றன.